வணக்கம். நான் ஸ்வாதி பிரியா, மனநல ஆலோசகர். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இன்றைய காலகட்டத்தில் வர நிறையா திரைப்படங்கள்லையும் சரி, வெப் சீரீஸ்லேயும் சரி, கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறது, ப்ரொமோட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறாங்க. சைக்காலஜிஸ்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் கோட் பண்ணுறாங்க. பட் இதில் வருத்தத்தக்க விஷயம், சில இடங்களில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு பாப்புலரான ஒரு திரைப்படத்தில் அந்த கதாநாயகி ஒரு சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க. அவங்க அந்த படத்தில் என்ன பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க கப்புள் தெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, ஒய்ஃப் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அதை அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அவங்களோட ஃபேமிலி லைஃப்லேயும் அவங்க எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி அவங்க அசைன் பண்ணி வச்சுப்பாங்க. அண்டு அந்த ஹீரோவுக்கு அது தெரிய வரும்போது அவர் வருத்தப்படுறாரு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ தொழில் அப்படின்றது வேறு, நம்மளோட பர்சனல் லைஃப் அப்படின்றது வேறு. இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், நம்ம ஒரு டீச்சராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். நம்ம வேலை செய்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயங்களை மேபி நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வருவோம். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஏன்னா குடும்பத்தில் எங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. ஒரு மகளா, ஒரு ஒய்ஃபா, ஒரு அம்மாவா, சகோதரியா, அந்த மாதிரி வேரியஸ் ரோல்ஸ் எங்களுக்கும் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அண்டு இன்னொன்று ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திரைப்படத்தில், ஒரு பாப்புலரான திரைப்படத்தில் அந்த கதாநாயகர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இவர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற இடத்துல அந்த ஹீரோயின் மீட் பண்ணுறாரு. ஸோ அவங்க அந்த தெரப்பி செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போதே அவங்களுக்குள்ளே காதல் வர மாதிரி காட்டுவாங்க. அண்ட் 2 பேரும் ஒரு பேரை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு சீரீஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அவங்களோட ஒரு கலீகுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. அண்டு அந்த டைமில் ஒரு லவ் ப்ரப்போசல் யாருக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி பிஹேவியர்ஸை ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா இது எத்திக்ஸ் கிடையாது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது, கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது. நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு, எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் தட் இஸ் ப்ரொஃபஷ்னலிசம். ஸோ அந்த மாதிரி சித்தரிக்கிறதால அந்த கேரக்டர்ஸை அந்த திரைப்படங்கள்லேயோ சரி, அந்த வெப் சீரீஸ்லேயோ சரி, அந்த மாதிரி சித்தரிக்கிறதுனால இந்த காமன் மேன் மத்தியில், மனிதர்கள் மத்தியில் இது ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடும். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனசு மாறி நிறைய பேர் கவுன்சிலிங்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணலாம், நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வர டயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அது இன்னமும் கொஞ்சம் பயமும் ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்துது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைப்படங்களை பார்த்து தான் ஐ திங்க் இந்த ஒரு கான்செப்டுக்கும் வந்தாங்க. அதாவது பைத்தியம் அப்படின்ற வேர்டும் சரி, பைத்தியக்காரன் அப்படின்னா சட்டை கழிச்சிட்டு ரோட்டில் தெரியுவான், இல்லை ஒரு அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. குரங்கு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, மரத்துலேருந்து தாவுறது, கேட்டால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் போர்ட்ரே பண்ண திரைப்படங்களை என்னோடய சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணலாம். இதன் மூலமாக நிறைய பேரை உளவியல் சிகிச்சை மேற்கொண்டு
அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இட். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ.